Students, part 6 compound plus element gives compound. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா combination reactionல second type பார்த்துட்டு இருக்கிறோம். compound plus element gives compound. okay, so compound எடுத்துக்கிற reactant ரெண்டுல ஒன்று compound இன்னொன்று element. example பாருங்க, PCl3 means phosphorus trichloride. phosphorus trichloride is a compound. எப்படி மிஸ் காம்பவுண்டு சொல்கிறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் 3 chlorine. ஸோ பாஸ்பரஸ் இருக்குது, குளோரின் இருக்குது இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலமெண்ட்டு கம்பைன்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா PCl3 இஸ் அ காம்பவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு குளோரின், Cl2 இஸ் அ குளோரின், திஸ் இஸ் எலமெண்ட். ஓகேவா? ஸோ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் காம்பவுண்ட் இஸ் ரியாக்ட் வித் குளோரின் டு ஃபார்ம் அ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கேஸ். Phosphorus pentachloride formula PCl5. okay, PCl3 gas react with Cl2 gas to give a PCl5. PCl5 is a compound phosphorus pentachloride. okay, PCl3 compound தான், chlorine element, compound element reacts to give a compound phosphorus pentachloride. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் டைப் பாருங்கள், compound plus compound gives compound. ஓகேவா? காம்பவுண்டோட ரியாக்ட் ஆகுது. இதில் ரியாக்டன்ஸ் ரெண்டுமே காம்பவுண்டு தான். ரெண்டு காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகிட்டு ஃபார்ம் பண்ணுற ப்ராடக்ட்டும் காம்பவுண்டு தான். ஸோ இப்போ பாருங்கள், சிலிக்கான் டை ஆக்சைடு SiO2. SiO2 இஸ் அ சிலிக்கான் டை ஆக்சைடு. சிலிக்கான் டை ஆக்சைடு இஸ் ரியாக்ட் வித் கால்சியம் ஆக்சைடு டு ஃபார்ம் அ CaCO3. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிற Si, இங்கே இருக்கிற Ca, இங்கே இருக்கிற Si. ஸோ O2 அண்ட் ஓவும் கம்பைண்ட் ஆனால் CaSiO3. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? CaSiO3. ஸோ சிலிக்கான் டை ஆக்சைடு ஆல்சோ காம்பவுண்ட், கால்சியம் ஆக்சைடு ஆல்சோ காம்பவுண்ட் ரியாக்ட் வித் காம்பவுண்ட் டு ஃபார்ம் அ அனதர் காம்பவுண்ட் CaSiO3 கால்சியம் சிலிக்கேட். அப்படியே சேர்த்து எழுதிக்கணும், CaSiO3 கால்சியம் சிலிக்கேட். ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் புக்கில் பாருங்கள், கேட்கலாம் கொஷின். கம்பைனேஷன் ரியாக்ஷன், எக்ஸ்பிளைன் த கம்பைனேஷன் ரியாக்ஷன் அண்ட் ரைட் த டைப்ஸ் ஆஃப் கம்பைனேஷன் ரியாக்ஷன்ஸ்னு கேட்டாங்கன்னா தெர் ஆர் 3 types. பாருங்கள், டிபெண்டிங் அப்போ அந்த முன்னாடியே டெஃபினிஷன் சொல்லிட்டோம், எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் அப்போ அந்த கெமிக்கல் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் தே ஆர் 3 classes ஆஃப் கம்பைனேஷன் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன், எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் டெஃபினிஷன் இருக்குது. ஓகேவா? த ரியாக்ஷன் மே டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ஆர் டூ நான் மெட்டல்ஸ். ஸோ இப்போ இந்த ஹெட்டிங்கில் இருந்து அப்படியே இந்த 4 lines எழுதணும். எழுதிட்டு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். ஓகே, ஸோ அனதர் எக்ஸாம்பிள் ஒரு 2 mark கொஷினாக படிச்சுக்கோங்க, 1 marks கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ப்ளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அப்படியே. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக இதிலிருந்து கால்சியம் சிலிக்கேட் முடிய வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பைனேஷன் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். ஓகேவா? கம்பைனேஷன் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா, ஸோ எக்ஸோதெர்மிக் நேச்சர். எக்ஸோதெர்மிக் மீன்ஸ் லிபரேஷன் ஆஃப் ஹீட். இங்கே ஹீட் என்ன ஆகுது? லிபரேட் ஆகுது. ஸோ லிபரேஷன் ஆஃப் ஹீட். All combination reaction is exothermic in nature. Okay, because so formation of new bond which releases a huge amount of energy in the form of heat. இல்லையா? இப்போ என்ன ஆகுது, என்ன சொல்லியிருக்காங்க இதில், எல்லா கம்பைனேஷன் ரியாக்ஷனும் எக்ஸோதெர்மிக் தான். எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க. எக்ஸோதெர்மிக் மீன்ஸ் லிபரேஷன் ஆஃப் ஹீட். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ரெண்டு ரியாக்டன்ட் கம்பைண்ட் ஆகி ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும்போது அங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகும், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் அ ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் என்ன ஃபார்மில் ரிலீஸ்ட் ஆகும்னா ஹீட்டாக ரிலீஸ்ட் ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஒரு 5 mark கொஷின் கேட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் த கம்பைனேஷன் ரியாக்ஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பைனேஷன் ரியாக்ஷன்னு கேட்டாங்கன்னா கம்பைனேஷன் ரியாக்ஷன் டெஃபினிஷன் அண்டு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டைப்ஸ், ஒரு டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். Most of the combination reactions are exothermic in nature.
because they involve the formation of a new bonds which releases a huge amount of energy in the form of heat. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுனா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். எப்படி கம்பைனேஷன் ரியாக்ஷனோட ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். கம்பைனேஷன்னா டூ ஆர் மோர் ரியாக்டன்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் அ சிங்கிள் காம்பவுண்ட். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் காம்பவுண்ட் இஸ் டிகம்போஸ் டு ஃபார்ம் அ சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ். அப்போ சிங்கிள் காம்பவுண்ட் இஸ் டிகம்போசஸ் டு ஃபார்ம் அ two or more simpler substance. This is called decomposition reaction. So the decomposition reaction is carried out by applying heat, light or electricity. ஓகேவா, நம்ம ஹீட்டையோ எலக்ட்ரிசிட்டியோ இல்லை கரண்ட்டையோ ஹீட்டையோ எலக்ட்ரிசிட்டியையோ இல்லை லைட்டையோ பாஸ் பண்ணோம்னா ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீன் இருக்கிற பாண்ட் ப்ரோக்கன் ஆகிட்டு சிங்கிள் காம்பவுண்ட் என்னவா மாறும் அப்படின்னா ஏ அண்ட் பி சிம்பிளர் யூனிட்ஸாக பிரியும், சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக பிரியும். அப்போ சிங்கிள் காம்பவுண்ட் சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக செப்பரேட் ஆகிறது தான் என்ன அப்படின்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகேவா, சிங்கிள் காம்பவுண்ட் இஸ் broken to form a simpler substance. This is called decomposition reaction. பாருங்கள் டெஃபினிஷன் பாருங்கள். In a decomposition reaction, a single compound split into two or more simpler substance under suitable conditions. Okay, ரொம்ப important. Write note on decomposition reaction கேட்பாங்க. So definition, in a decomposition reaction, a single compound split into a two or more simpler substance which under suitable conditions. ஓகேவா, suitable conditionsல ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் டூ ஆர் மோர் சிம்பிளர் யூனிட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. இதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். காரணம் ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பாண்டு என்ன ஆகுது, ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பாண்டு broken ஆகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, நெக்ஸ்ட் கவனிங்க பார்க்கலாம். It is the opposite of the combination reaction. கம்பைனேஷன் ரியாக்ஷனோட ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் என்ன அப்படின்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். எதுக்கு ஏன் அப்படி சொல்கிறோம்? கம்பைனேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரியாக்டன்ட் கம்பைன்ட் ஆகி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு. இங்கே ஒரு சிங்கிள், நல்லா கவனிக்கணும், அங்கே சிங்கிள் ப்ராடக்ட் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆச்சு. பட் இங்கே சிங்கிள் காம்பவுண்ட் டீகம்போஸ் ஆகி பிரிஞ்சு ஸ்ப்ளிட் ஆகி டூ ஆர் மோர் சிம்பிளர் யூனிட்ஸாக பிரியுது, சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. சிங்கிள் காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்ட் டூ ஆர் மோர் சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக செப்பரேட் ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது. எப்படி அப்படின்னா அண்டர் சூட்டபிள் கண்டிஷன், ஹீட் எடுத்துக்கிட்டோ இல்லை சன்லைட் எடுத்துக்கிட்டோ எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டோ தான் ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பாண்ட் என்ன ஆகும், broken ஆகும். புரியுதா? ஸோ பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் இஸ் அ மேஜர் ஃபினோமினான். ஸோ மேஜர் ஃபினோமினான் மீன்ஸ் இங்கே பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹென்ஸ் இட்ஸ் ரெக்வயர்ஸ் எனர்ஜி டு பிரேக் த பாண்ட்ஸ். அப்போ பாண்ட் பிரேக்கிங் நடக்கணும்னா சாதாரணமாக பாண்ட் பிரேக்கிங் நடக்காது. அந்த இடத்துல என்ன பண்ணணும், சம் எனர்ஜி இஸ் ரெக்வயர்டு. அந்த எனர்ஜி என்னவாக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், ஓகே, எலக்ட்ரிசிட்டியாகவும் இருக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஏக்கும் பிக்கும் இருக்கிற பாண்டு broken ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், டிபெண்டிங் அப்பான் their நேச்சர் ஆஃப் எனர்ஜி இஸ் யூஸ்ட். ஸோ அந்த பாண்ட் பிரேக்கிங்குக்கு எந்த மாதிரியான எனர்ஜி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து டீகம்போசிஷன் ரியாக்ஷனை கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் எனர்ஜி இஸ் யூஸ்ட், த டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 3 types. ஸோ தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், electrolytic decomposition reactions, போட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? எந்த டைப் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் பை ஹீட் மீன்ஸ், தெர்மல்னா ஹீட் மீன்ஸ் this decomposition reaction is called a thermal decomposition reaction. Electrolytic decomposition reactions means in this reaction the nature of energy is electricity. So decomposition reaction is carried out by using electric current. Electric current use பண்ணி bond breaking நடந்தா அந்த decomposition reaction electrolytic decomposition reaction னு சொல்லுவோம். Photo decomposition reaction means when the decomposition reaction is carried out by using light, sunlight. ஸோ இப்போ லைட் இருக்கு இல்லையா, லைட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்,
டீகம்போஷன் அந்த காம்பவுண்ட் டீகம்போசஸ் ஆகும். டீகம்போசஸ் இன்டூ சிம்பிளர் மாலிகுல்ஸ் ஆர் சிம்பிளர் யூனிட்ஸ், சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹீட்டை யூஸ் பண்ணால் அந்த தெர்மல் டீகம்போசிஷனை தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி டீகம்போசிஷன் நடந்தால் எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் யூஸ் பண்ணிவிட்டு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடந்தால் அந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனை போட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், புக்லேயும் பாருங்கள். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் புக்கில் 140 பேஜ் நம்பர் 140. ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஸோ சிங்கிள் காம்பவுண்ட் இஸ் ஸ்ப்ளிட் இன்டு 2 or more simpler substance under suitable conditions. இதுதான் டெஃபினிஷன். ஸோ திஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் த கம்பினேஷன் ரியாக்ஷன். இது வந்து ஆப்போசிட் ஆஃப் த கம்பினேஷன் ரியாக்ஷன் மீன்ஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். பார்த்தீங்கன்னா இதில் ஏ அண்ட் பி பாண்ட் பிரேக்கிங் நடக்குது. ஏபிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஏ அண்ட் பியாக ஸ்ப்ளிட் ஆகுது. Breaking of bond is a major phenomenon in the decomposition reaction. Hence requires energy to break the bonds. Okay, இது வந்து decomposition reactionக்கு definition. Next classification of கேட்பாங்க. Write the classification of decomposition reaction அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இது classification கேட்டால் depending on the nature of energy used, the decomposition reactions are classified into 3 types: thermal decomposition, electrical decomposition reaction, photo decomposition reaction. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒரு 2 mark கொஷின். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் மட்டும் தனியாக ஒரு 2 mark கொஷின். ஓகே.